கிட்டத்தட்ட 15 நாட்கள் வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே வந்துட்டு இருக்கு. இந்த 15 நாட்கள் இல்லாத ஒரு பரபரப்பை பரணி அவர்கள் நேற்று உண்டு பண்ணியிருக்காரு. அதாவது அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வந்துட்டு அவர் தப்பித்து போவதற்காக சுவர் ஏறி குதிக்க முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனால் அது உயிருக்கு ஆபத்தானது என்று பிக் பாஸ் வீட்டின் தடைகளை மீறி பரணி இவ்வாறு செய்திருக்கிறார் என்று பிக் பாஸே வந்துட்டு பரணியை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுச்சு. தற்போது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளிவந்த நம்மளுடைய பரணி வந்துட்டு சுட சுட பத்திரிகையாளர்களுக்கு கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே என் குழந்தைகளை தான் முதல்ல போய் பார்த்தேன். என் குழந்தைகளை பார்த்தா எனக்கே அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. என்னை பார்க்காம என் குழந்தைங்களோட உடம்பு சுத்தமாக சரியில்லை, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். என்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த குழந்தைகள் துள்ளி குதிச்சு வந்தது அப்படின்னு ரொம்பவே கண்ணீர் மல்க பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு அடுத்ததான் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டோம். அது என்ன கேள்விகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியில எதுக்காக நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க, அந்த அளவுக்கு அதுக்குள்ள என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டப்ப இது குறித்து யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, எதுக்காக நீங்க அந்த வீட்டை விட்டு எகிரி குதிச்சு வெளியே வர ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கும் வந்துட்டு என்ன சொன்னார்னா, 100 நாட்கள் முடியும் வரை இது குறித்து எந்த ஒரு கேள்விகளுக்கும் நான் விடையே சொல்லக்கூடாது, அப்படிதான் அக்ரிமெண்ட்ல என்கிட்ட சைன் வாங்கியிருக்காங்க. அப்படி நான் சொன்னா கண்டிப்பா அது எனக்கு மேல மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து அமையும். அதனால இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாருங்க. எல்லாருமே வந்துட்டு இதே தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த நம்மளுடைய கஞ்சா கருப்பு மற்றும் பரணி, அனுயா, ஸ்ரீ இவங்க எல்லாமே வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சி குறித்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு 100 நாட்களுக்கு வெளியவே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அப்ப ஏதோ ஒன்று இருக்குன்னு தானங்க அர்த்தம். அந்த ஏதோ ஒன்று என்னவா இருக்கும் அப்படின்றதான் தற்போது சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய பேச்சாக இருந்து வந்துட்டு இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.